வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லோரும் இன்பற்றிருப்போம். தமிழ் சூரி சிவம் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். சந்தான சப்தமி அப்படின்னா என்ன, அதனுடைய விரதம், அதனுடைய கதை, இவைகளை மிகச் சுலபமாக சொல்கின்றேன். கேட்டு மகிழுங்கள். உங்கள் குழந்தைகள் ஆயுளின் சிறப்பாக இருக்க வேண்டுமா? உங்கள் குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நீண்ட ஆயுளை பெறுவதற்கு, அவர்களுக்கு விபத்துக்களோ உடல்நலக் குறைபாடுகளோ எந்த விதமான ப்ராப்ளங்களும் இல்லாமல் இருப்பதற்கு தாய்மார்கள் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கலாம். குழந்தைகள் மேம்பட இந்த விரதத்தை பாருங்கள். இந்த சப்தமி விரத நடைமுறை என்பது, சந்தான சப்தமி விரதம், பெண்கள் தங்கள் குழந்தைகளுக்காக இந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறார்கள். இந்த விரதத்தை அனுஷ்டிக்கக்கூடிய பெண்கள் அதிகாலையில் எழுந்து குளிக்க வேண்டும். சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும். விரதத்தை தொடங்குவதற்கு முன் காலையில் மகாவிஷ்ணுவையும் சிவனையும் வணங்க வேண்டும். மதியம் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் சந்தனம், அச்சதை, விளக்குகள், நெய்வேத்தியம் மற்றும் தேங்காய் பழம் கொண்டு வழிபட வேண்டும். அதாவது சுவாமிக்கு நெய்வேத்தியத்திற்கு நீங்கள் தயிர் கலந்த அன்னம், வெல்லம் மற்றும் நீங்கள் கோதுமையில் செய்த பண்டங்களை நீங்கள் இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்யலாம். குழந்தையின் பாதுகாப்புக்காக, சிவபெருமானுக்காக இந்த பூஜையை நடத்தப்படுகிறது. அதாவது இந்த விரதம் எப்படி என்றால், சந்தான சப்தமி விரதம் என்பதை நீங்கள் கேட்டாலே போதும், உங்கள் குழந்தைகளுக்கு இதை சொன்னாலும் போதும். இதை கேட்பவர்களும் இதை கடைப்பிடிப்பவர்களும் வாழ்வில் வெற்றியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். சந்தான சப்தமி விரதம் பற்றி ஒரு புராண கதை மிகவும் பிரபலமானது. இந்த புராணத்தின்படி கிருஷ்ணர் யுதிஷ்டரிடம் லோமேஷ் ஒரு முறை மதுராவுக்கு விஜயம் செய்ததாக கூறினார். கிருஷ்ணரின் பெற்றோர் வாசுதேவரும் தேவகியும் துறவிக்கு சேவை செய்தார்கள். தங்கள் மற்ற குழந்தைகளின் மரணம் குறித்து அவரிடம் கூறினார்கள். அதாவது சந்தான சப்தமி விரதத்தை கடைபிடிக்குமாறு ஒரு துறவி அவர்களுக்கு அறிவுறுத்தினார். அது என்ன வழிபாட்டு முறையும் அவரே சொல்கிறார். அயோத்தியாபுரியில் நகுஸ் ஒரு ஆக்ரோஷமான மன்னர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவரது மனைவியின் பெயர் சந்திரமுகி. விஷ்ணுதத்தன் என்ற பிராமணர் அவரது ராஜ்யத்தில் வசித்து வந்துள்ளார். விஷ்ணுதத்தனின் மனைவியின் பெயர் ரூபவதி. ராணி சந்திரமுகியும் இந்த ரூபவதியும் நல்ல தோழிகளாக இருந்திருக்கிறார்கள். ஒரு முறை அவர்கள் ஒரு குளத்தில் குளிக்கச் சென்றிருக்கிறார்கள். மற்ற பெண்களும் அதே குளத்தில் குளித்திருக்கிறார்கள். இந்த பெண்கள் சிவன் மற்றும் பார்வதி தேவியின் சிலைகளை செய்து அவற்றை வணங்க தொடங்கியிருக்கிறார்கள். சந்திரமுகியும் ரூபவதியும் ஆர்வமாக அந்த வழிபாட்டின் நடைமுறையெல்லாம் கேட்டார்கள். ஒரு பெண் சொல்கிறார், இந்த விரதம் ஒரு பெண்ணுக்கு குழந்தை பாக்கியத்தை அளிக்கும் என்று சொல்கிறார். சந்திரமுகியும் ரூபாவதியும் சந்தன சப்தமி விரதத்தை கடைப்பிடிக்க ஒரு உறுதி பூண்டுகிறார்கள். சிவபெருமானின் பெயர் பொறிக்கப்பட்ட ஒரு நூலை அணிந்தார்கள். ஆனால் அவர்கள் வீட்டிற்கு வந்தவுடன் விரதத்தை கடைப்பிடிக்க மறந்துவிட்டார்கள். அதன் விளைவாக அவர்களை அடுத்த ஜென்மத்தில் ராணி, வானரி மற்றும் பிராமணரி மூர்க்கியாக பிறந்து விட்டார்கள். அதாவது அரக்கியாக பிறந்து விட்டார்கள். அவர்கள் அடுத்த பிறவியில் மீண்டும் மனிதர்களாக பிறக்கிறார்கள். சந்திரமுகி இந்த பிறவியில் மன்னர் பிருத்திவிநாதரை மணக்கிறார். ரூபவதி ஒரு பிராமணரின் வீட்டில் பிறக்கிறார். சந்திரமுகி இந்த பிறவியில் ஈஸ்வரி என்னும் ரூபவதி பூஷ்டா என்று எல்லாராலும் அறியப்படுகிறார். பூஷ்டராஜ் புரோஹித் அக்னிமுகியை மணக்கிறார். இந்த பிறவியிலும் அவர்கள் நல்ல நண்பர்களாகவே இருக்கிறார்கள். சந்திரமுகி விரதத்தை மறந்து விட்டதால் இந்த பிறவியிலும் அவளுக்கு குழந்தைகள் இல்லை. பூஷ்ணா விரதத்தை நினைவுகூர்ந்து 8 அழகான மகன்களை பெற்றெடுத்தாள். பூஷ்ணா ராணி ஈஸ்வரியை ஆறுதல் படுத்த சென்றாள். ராணியோ அவள் மீது பொறாமைப்பட்டு தன் மகன்களை கொல்ல முயன்றாள். ஆனால் அவளால் அவர்களை கொல்ல முடியவில்லை. அவள் முழு சம்பவத்தையும் பூஷ்ணாவிடம் கூறி மன்னிப்பு கேட்டாள். அவள் ஏன் தன் குழந்தைகளை கொல்ல முடியாது என்று பூஷ்ணாவிடம் கேட்டாள். இந்த விரதத்தை பற்றிய மகிமையை சொன்னாள். ஆகையினால அப்போதிருந்து இந்த விரதம் ஒருவரின் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காகவும் குழந்தை பாக்கியம் பெறுவதற்காகவும் கடைப்பிடிக்கப்படுகிறது. இந்த சந்தன சப்தமி விரத வழிபாடு, விரதத்துடன் தொடர்புடைய கதையை கேட்டவுடன் ஒரு பெண் மாலையில் சிவனையும் பார்வதி தேவியையும் வணங்க வேண்டும். நல்ல விளக்குகள் ஏற்றணும், நல்ல வாசனை தூபங்களை ஏற்றணும்.
நல்ல பழங்களையும் பூக்களையும் வாசனை திரவியங்களையும் இந்த வழிபாட்டில் பயன்படுத்தினால், இறைவனை வணங்கி வழிபட்டால், சிவனுக்கும் பார்வதி தேவிக்கும் சமர்ப்பிக்க, சிவனின் ஒரு ஆரத்தி எடுக்க இந்த வழிபாடு மிக பூரணமாகிவிடும். என்ன நேயர்களே, இந்த கதையை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை பொறுமையாக கேட்டு இதை மற்றவருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் இந்த வழிபாட்டை நீங்கள் வருடத்துக்கு ஒரு முறை செஞ்சீங்கன்னா 100 ஆண்டுகள் வாழ்வார்கள். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதை கடைப்பிடித்து பாருங்கள், வெற்றி நிச்சயம். ஜெய் ஸ்ரீராம்.